அதைத்தான் அமித்ஷா நன்றாக சொன்னார். 40,000 கோடி ஊழல் டாஸ்மாகில் என்று சொன்னார். அதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று எவிடன்ஸ் காமிச்சாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் said, ஹை கோர்ட் said nothing to you, proceed your ED raids. இன்று சென்சேஷனாக இருக்கக்கூடியது அந்த ஐஏஎஸ் ஆபீசர் அவர் கைது செய்யப்பட்டால், அவர் அப்ரூவர் ஆனால் கண்டிப்பாக தமிழக அரசுடைய முதல் குடும்பத்தில் ஒரு சிக்கல்கள் ஏற்படும். இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு மூலமாக பல சட்ட நிபுணர்கள் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்காங்க. இது நல்லதா கெடுதலா? ஜர்க் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிரடிகள். இந்த பெட்டிஷன் அவங்க அக்செப்ட் பண்ணின உடனே 5 மெம்பர் பெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் 6.5 நிறைய அதிகாரம் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு மூப்படும். ஆக மொத்தம் பழனிவேல் தியாகராஜன் மாத்தியாச்சு, ரகுபதி மாத்தியாச்சு, செந்தில் பாலாஜி டமால், பொன்முடி டமால். ஆக மொத்தம் திமுக எங்க இருக்கு ஸ்ரீதர்? இந்தியா போர் நிலையில் இருக்கும்போது உல்லாச பயணம் ஏன் சார் வேண்டி கிடக்கு தமிழக முதலமைச்சருக்கு? இந்த சௌமியா என்ற பெண்மணியினுடைய ஒரு ஆதிக்கம் இன்னும் 6 மாதத்திற்குள் இந்த சண்டை பெரிதாகி பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்து விடும். அதன் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு நூதன திருப்பம் இருக்கும். காரணம், ஐபோன் ஃபேக்டரியில ட்ரம்ப் எடுத்துன்னு போறேன். தமிழ்நாடு டிஜிபி இறங்கிடுமோ இல்லையோ? தமிழ்நாட்டில் ஐபோன் எங்க இருக்க போகுது? இப்ப இல்லையே. ட்ரம்ப் கிட்ட மு.க. ஸ்டாலின் பேசி ஐபோன் ஸ்டால் பண்ண சொல்லுங்க பாப்போம். ஊட்டியில போய் உட்காந்துக்கிறாரு. என்னங்க இருக்கு? சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் ஸ்ரீதர். நமஸ்காரம் சார். இன்னைக்கு 5 மேஜர் டாபிக்ஸ் இருக்கு சார். இடி ரெய்டு, தற்போது இடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு சார். அதோட பின்னணி கொஞ்சம் சொல்லணும் நீங்க. அது மாதிரியே நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதே இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம முதல்வருக்கு ஏன் கோபமா இருக்கு அதனால அப்படின்றதையும் சொல்லுங்க. அதே மாதிரி அன்புமணிக்கும் அவரோட டாக்டர் ராம்தாஸுக்கு என்ன சார் டக் ஆஃப் வார், அவங்க 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம் அதுன்றது அந்த பாயிண்ட் கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஊட்டியை சுத்தியே வராங்களே சார், என்ன சார் அவங்க உல்லாசமா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு எடுத்துக்கலாமா? சோ ஊட்டியோட அந்த பின்னணி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்புறம் 5th டாபிக்கா ஓபிஎஸ் ஏன் சார் இன்னும் என்டிஏல வராரா, அதிமுக டைப் வராரா, இல்ல வெளியே இருக்காரா? டாக் டு ஸ்ரீதருடைய நேயர்களுக்கும் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள். வானக சுவாமியை நினைத்து கொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சில முருக பெருமானையும் சிவபெருமானையும் நினைத்து கொண்டு தங்களுடைய 5 கேள்விகள், மிக மிக முக்கியமான கேள்விகள். இன்று 16ஆம் தேதி மே மாசம் ஃப்ரைடே. இன்னைக்கு இருக்க டாபிக் அதுதான் கரண்ட் டாபிக். ஸ்ரீதர், நீங்க சொன்ன 5 டாபிக்கும் சென்சேஷனல் டாபிக்ஸ். அதுக்கு சென்சேஷனல் ரிப்ளைஸ் ஃப்ரம் பெர்ஸ்பெக்டிவ் அவுட் சைட் தமிழ்நாடு எப்படி இருக்கோங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு என்பது டாஸ்மாக் எம்டியினுடைய வீடு, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வீட்டில் நடப்பது, கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படுவார். அவர் மூலமாக சில முக்கிய தஸ்தாவேஜுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 45 முதல் 50 கேள்விகளை தயாரித்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் காரணம் என்ன என்று கேட்டால் ஸ்ரீதர், இவங்க எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு விற்கிறத தவிர டிஎம்கே ரன் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளில் இருந்து சாராயத்தை வாங்கி அதை மேல்வழியாக விற்று 5-6 தலைவர்கள் இன்க்ளூடிங் 2 மினிஸ்டர்ஸ் அண்ட் 3 எம்பிஸ் அவங்கெல்லாம் கம்பெனி வச்சிருக்காங்க சார். அதோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா 40 கோடி 50 கோடி ஸ்ரீதர் பர் மந்த். ஆக மொத்தம் இது மாதிரியான ஊழல்களை, அதைத்தான் அமித்ஷா நன்றாக சொன்னார். 40,000 கோடி ஊழல் டாஸ்மாகில் என்று சொன்னார். அதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்பது எவிடன்ஸ் காமிச்சாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் said, ஹை கோர்ட் said nothing to you, proceed your ED raids.
அது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இன்று அந்த ஐஏஎஸ் ஆபீசருடைய வசீகனுடைய வீட்டில் ஐஏஎஸ் வீட்டில் நடக்கக்கூடிய சோதனை கண்டிப்பாக அவர் கைது செய்யப்பட்டால் ஓரிரு நாட்களில், அல்லது அவரை வேண்டுமென்றே வம்பிழுத்தார், அவர் அப்புறவர் ஆனால், கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல் குடும்பத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளி சிக்குவார். காரணம், பாருங்க 5 கேஸ் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு ஸ்ரீதர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல. 5 இன்டர்லிங்க்டு சார். அந்த 5 இட் லீட்ஸ் டு ஒன் பக் ஸ்டாப்ஸ் ஒன் டேபிள். ஒரு இடத்துல முடியுது. ஸோ இந்த மேப் பண்ணீங்கன்னா இப்போ இந்த 5னுடைய கான்சென்ட்ரேஷன் 1 person is articulating that like puppeteer. ஸோ இது என்னங்கிறது புரியல உங்களுக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் புரிஞ்சிடுச்சு. இன்று காலை ரெய்டு நடந்ததற்கு ஆதாரமாக ஒரே ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் சூடுபிடித்து விட்டது. அமித்ஷா அவர்கள் இது பற்றி ஒரு கான்சென்ட்ரேட் செய்து அமித்ஷாவிடம் அந்த ரிப்போர்ட் கொடுக்கப்படும். இந்த டாஸ்மாக் உடைய ரிப்போர்ட்கள்லாம் இன்று மாலையே நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர், அமித்ஷா உள்துறை அமைச்சருக்கு கிடைக்கும். காரணம், அமித்ஷா இது மணி லாண்டரிங் வந்து ஹோம் மினிஸ்ட்ரியில வந்துடும் அந்த டாபிக். வெறும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய ரெய்டா இருந்ததுன்னா ஒன்லி இட் வில் பி வித் நிர்மலா சீதாராமன். ஆக மொத்தம் அதான் யூனியன் கவர்மெண்ட்னு பேர் அதுக்கு. இதுதான் பேக்ரவுண்ட் ஸ்ரீதர். அடுத்த கேள்வி கேளுங்க, நான் நிச்சயம் பதில் சொல்றேன். காரணம், இன்று சென்சேஷனாக இருக்கக்கூடியது கண்டிப்பாக தமிழக அரசுடைய முதல் குடும்பத்தில் ஒரு சிக்கல்கள் ஏற்படும் இந்த ரெய்டு மூலமாக, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு மூலமாக. டாஸ்மாக் என்றாலே டான்ஸ் அடிக்கக்கூடிய முதல் குடும்பம் பல 1000 கோடி கணக்கான வென்று விட்டது. எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலும் கே சந்திரசேகர் ராவ், கவிதா போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அது மாதிரியான கைது படலம் இனி தொடரும். ஸ்ரீதர் சார், இதுல இருந்து அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் சார், ஏன் நம்ம முதல்வருக்கு கோவம் வருது சார் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்னா? காரணம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் பண்ணதுக்கு அடுத்தது தமிழ்நாடு மேல இருக்கக்கூடிய ஆபரேஷன் ரைசிங் சன். இது காரணம் என்ன என்று கேட்டால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 3 ஆப்ஷன் இருந்தது ஸ்ரீதர். ஒண்ணு வந்து ரெவ்யூ பெட்டிஷன் போட்டுக்கலாமான்னு நினைச்சாங்க, இல்லையா ஆர்.என். ரவியை கேஸ் போட சொல்லலாமான்னு நினைச்சாங்க. இது பிரசிடென்ட்ஸுடைய பவர்ஸையே கொஸ்டின் பண்ற அளவுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் தி அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ஆஃப் சேனல் 5 தமிழ். சப்போஸ் இஃப் ஐ வேக் மை டைல்ஸ் ஸ்ரீதரை பத்தி இப்படி பண்ணேன்னு வச்சுங்க, யூ சாக் மீ, யூ ஹேவ் தி அத்தாரிட்டி, ஐ எம் an employee of yours. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட்டுக்கே கொஸ்டின் பண்ணிட்டாங்க. இங்கதான் திமுகனுடைய வழி தடங்கி போச்சு. they thought இன்னும் ஸ்பெஷல் செஷன்லாம் கூப்பிட்டாரு ஸ்டாலின் வந்து இனி துணைவேந்தர்களை நான் தான் நியமிப்பேன்னு பாராட்டு விழா நடத்திட்டாங்க. ஊட்டிக்கு முன்னாடி இங்க நிறைய மாலை எல்லாம் போட்டாச்சு, ஸ்பெஷல் செஷன் நடத்திட்டாங்க. கடைசியில பாருங்க, இப்போ ஆர்.என். ரவி ஒன் த கேஸ். அமித்ஷா அவர்களோ சரி, நரேந்திர மோடி அவர்களும் சரி ஆர்.என். ரவியை கைவிடவில்லை. காரணம், அது வந்து சட்ட பிரச்சனை. அதனால்தான் அந்த 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய லா ஆபீசர்ஸ், துஷார் மேத்தா, ஆர் வெங்கட்ரமணி போன்றவர்கள் எல்லாம் முதல்ல ரெஃபரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி 14 கொஸ்டின்ஸ் எப்படி எழுதுறதுன்னு நினைச்சிட்டு சிலர் எல்லாமே சட்ட வரிவப்பட்டது. இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நிலையில் பல சட்ட நிபுணர்கள் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்காங்க. இது நல்லதா கெடுதலா எது இருந்தாலும் இதனால வரக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஜர்க் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிரடிகள். இந்த பெட்டிஷன் அவங்க அக்செப்ட் பண்ணின உடனே 5 member பெஞ்ச் ஸ்டே பண்ணிடுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா திருப்பியும் ஆர்.என். ரவிக்கு நிறைய அதிகாரம் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு மூக்கொடப்பு, திமுகவிற்கு பெரிய மூக்கொடப்பு. ஸோ ஆக மொத்தம் அதனால்தான் அவங்க நீ ரியாக்ஷன் பை டிஎம்கே. இது வந்த உடனே ஏன் சார் அவங்க பயப்படுறாங்க? அதனால தான் இது அமித்ஷா செய்த அனதர் ஆபரேஷன் சிந்தூர். இதுக்கு வந்து ஆபரேஷன் ரைசிங் ஸ்டார்னு பேர் வச்சிருக்காங்க டெல்லியில. இந்த இதுக்கு ஒரு வித்தின் கொட்டேஷன் போட்டுட்டு அந்த ரைசிங் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அல்ல, அது உதயநிதி. இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டத்தில் முடியும். ஜனாதிபதி முர்மு தன்னுடைய பதவிகளை பறித்த சுப்ரீம் கோர்ட்டிடம் கேள்வி கேட்டிருக்கிறார் என்பதுதான் 14 கேள்வி. அதாவது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கேள்வி. எனக்கு எப்படி பதவி இல்லைன்னு சொல்ல. இப்போ ஸ்ரீதர் வந்து என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. யூ ஹேவ் பவர்ஸ், you are owner. Murmu is the authority on constitution. She protects the constitution.
3 commander chief of commander of 3 armed forces சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல இருக்காங்க. நம்ம அவங்களே கொஸ்டின் பண்ணாங்க. இப்போ கவர்னருக்கு சொல்லலாம் நீங்க, பட் கவர்னர் நேரம் பேஷன் போயிருந்தாருன்னா அது டிஎம்கே இன்டர்ஆக்யூட்டரா பண்ணிருப்பாங்க. இப்போ டிஎம்கே வந்து இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல they have to intervene. அப்ப இன்டர்வீன் பண்ணாங்கன்னா என்ன, இது வந்து ஒரு 5-6 வருஷம் நடக்கும் சார் இந்த கேஸ். அதுக்குள்ள திமுக ஆட்சி போயிடும் சார் 2026ல. இது வந்து வரக்கூடிய ஆட்சி, அது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருந்தாலும் சரி, இல்ல ஒருவேளை திமுகவை திரும்பி வந்துட்டாலும் சரி, இது ஒரு பெரிய நியூ படம். இது அமித்ஷா செய்த ராஜதந்திரம். ஆர்.என். ரவியை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி திமுக சொன்னா கூட ஆர்.என். ரவியை காப்பாத்துன்னு சட்ட ரீதியா காப்பாத்திருக்காங்க, நாட் பர்சனாலிட்டி. ஆர்.என். ரவியை ஆக்குபைங் இன்ஸ்டிடியூஷன், கவர்னர்ஸ் ஆபீஸ், அதுதான் சேஃப்கார்ட் பண்ணிருக்காங்க சார். தமிழ்நாடு சட்டசபை எதோன்னா சொல்லாமா சார்? நாளைக்கு வந்து தனியா போகிறோம்னு கேட்டாங்கன்னா அதுக்கு கவர்னர் கைத்து போடுவாரா சார்? கவர்னருக்கு இருக்கக்கூடிய அவரும் சட்ட ரீதியா தானே இருக்காரு. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், கவர்னருக்கு சட்ட ஆலோசகராக இருப்பது தமிழ்நாடு லா மினிஸ்டர் தான். அவருடைய சொல்லி, ஏன்னா தமிழ்நாடு லா மினிஸ்டரே கவர்னருக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறார்கள், மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு அறிவுரை வழங்குகிறார்கள். ஆக மொத்தம் அதனால்தான் அந்த ரகுபதியை மாத்தினாங்க சார். கான்பிடன்ஸே கிடையாது சார். ஆக மொத்தம் பழனிவேல் தியாகராஜன் மாத்தியாச்சு, ரகுபதியை மாத்தியாச்சு, செந்தில் பாலாஜி டமால், பொன்முடி டமால். ஆக மொத்தம் திமுக எங்க இருக்கு ஸ்ரீதர்? பட் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஊட்டியில இருக்காங்களே சார், அவங்க எதுவும் அவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க வந்து ஒரு ரோஜாப்பூ சோஃபால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. வாழ்த்த வேண்டும். காரணம் பல இன்னர்களுக்கிடையே, ஏன்னா அவர் வந்து நிறைய கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு ஆபரேஷன் சிந்தூர்ல, பிரைம் மினிஸ்டருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவர்னால்தான் ஸ்ரீநகர்லயும் அந்த போரே நின்றது. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஓய்வு தேவை, அதனால்தான் போயிருக்காங்க. அது வந்து அவருடைய உடலுக்கு ஒரு தேவையான ஒரு வெப்பம் தேவை. வாழ்த்துக்கள், அவர் போயிருப்பது வரவேற்கத்தக்கது. 8 கோடி தமிழர்கள் மூலமாக மு.க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். ரோஜா சோஃபாவில் உட்கார்ந்தால் கணவன் மனைவி தம்பதிகளாக வரவேற்புகிறார் இருக்குது. அந்த போட்டோவே அவருக்கு நெகட்டிவா போயிடும் ஸ்ரீதர். அது வந்து அதனோட உட்கார்ந்தப்புறம் உடனே இப்போ அது மீதி பேர்ல எங்கன்னு கேட்கறாங்க, பொண்ணை கூட உட்கார வச்சுட்டாரு, மாப்பிள்ளை எங்கன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தோஷமா போய் நிற்கும் பார்த்துட்டே இருக்க. ஏன்னா ஒரு போட்டோ ஸ்பீக்ஸ் 1000 வேர்ட்ஸ். பொதுமக்களுடைய எரிச்சல் வரும் சார். இங்க நாடு கொந்தளித்து கொண்டிருக்கிறது, பாகிஸ்தானுடைய சண்டை போட்டுன்னு இருக்குது. பாவம் நரேந்திர மோடியோ சவுதி அரேபியால இருந்து டூரை கட் பண்ணின்னு வந்துட்டாரு. அவர் போக வேண்டிய ஃபாரின் டூரை கட் பண்ணிட்டாரு. இந்தியா போர் நிலையில் இருக்கும்போது உல்லாச பயணம் ஏன் சார் வேண்டி கிடக்கு தமிழக முதலமைச்சருக்கு? சார் தமிழ்நாடு ஜிடிபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இட்ஸ் growing. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது யாருனால? நிர்மலா சீதாராமன்னால. அது யாருனால? நரேந்திர மோடினால. இப்ப சொல்லிட்டீங்களே ஐபோன் ஃபேக்டரிலாம் ட்ரம்ப் எடுத்துன்னு போறேன். அப்ப தமிழ்நாடு டிஜிபி இறங்கிடுமோ இல்லையோ? தமிழ்நாடுல ஐபோன் எங்க இருக்க போகுது? இப்ப இல்லையே. அதுக்கு சொல்ல போறாரு மு.க. ஸ்டாலின். குழப்பா இல்லையே சொல்லுங்க? ட்ரம்ப் கிட்ட பேசி போற நிறுத்துறேங்கிற ட்ரம்ப் கிட்ட மு.க. ஸ்டாலின் பேசி ஐபோன் ஸ்டால் பண்ண சொல்லுங்களேன் பாப்போம். அந்த டாம் குக்கு என்ன பேசுறாரு ட்ரம்ப்? அதெல்லாம் தெரியுதா மு.க. ஸ்டாலினுக்கு? ஊட்டியில போய் உட்காந்துக்கிறாரு. என்னங்க இது? ஓகே சார், மூவிங் ஆன் சார். இப்போ இன்னொரு முதல் குடும்பம் நம்ம டாக்டர் ராம்தாஸ் அவரோட முதல் குடும்பம் சார். ஸோ என்ன சார் என்ன நடந்துட்டு இருக்கு? அன்புமணி, டாக்டர் அன்புமணி இன்னைக்கு அந்த பொதுக்குழு மீட்டிங்ல கலந்துக்காரா இல்லையா தெரியல சார். ஒரு மாபெரும் இடைஞ்சர்கள். பெரியவர் டாக்டர் ராமதாஸ் 84 வயது ராமதாஸ் தன்னுடைய பேரனையும் மகனையும் தனியாக பிரித்து குடும்ப சண்டை, மருமகளுக்கும் அவருக்கும் சண்டை. அவருக்கு அந்த சௌமியா என்ற பெண்மணியினுடைய ஒரு ஆதிக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அதிகம் இருப்பதனால் அவரை ஒதுக்க வேண்டும் என்று குடும்பத்தில் போர்க்கொடி. இனி இருப்பினும் இன்னும் 6 மாதத்திற்குள் இந்த சண்டை பெரிதாகி உடைந்துவிடும். பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்துவிடும். அதன் மூலமாக தமிழக அரசியலில் ஒரு நூதன திருப்பம் இருக்கும். காரணம், எல்லா கட்சியும் உடைஞ்சிட்டு வருதுங்க, இன்க்ளூடிங் மதிமுக. ஒண்ணுமே இல்லை, அது வெறும் ஸ்கெலிட்டன் அப்படி இருக்குது. அதுவே ஆடுதுங்க தமிழ்நாட்டுல. இப்ப பாருங்க, ஒன்னொன்னு தேமுதிக வந்து என்டிஏல வந்துருங்க. விஜயகாந்துக்கு பாராட்டி பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த வாரம் அமித்ஷா வந்து பிரேமலதாவை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க சார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா
தமிழ்நாடு அரசியல் மும்முரமாகிறது. பாட்டாளி மக்கள் கண்டிப்பாக வர்ஜம் ஸ்பிளிட், அது முனியில இருக்குது, எப்பவுமே ஸ்பிளிட் ஆயிடும் சார். அன்புமணி ராமதாஸுக்கு அதிகமான இளைஞர்கள் ஆக்ரோஷத்துடன் இருக்கிறார்கள் சார். அன்புமணி ராமதாஸ் என்பது கண்டிப்பாக வன்னியர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பலரை IAS IPS படிக்க வைத்தது தவிர பலருக்கு நிதி உதவி கொடுத்து பசுமை தாயகம் என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் நல்ல ஆர்டிகுலேஷன் உடையவர். நல்ல மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்ததனால் 10 வருடங்கள் அவருக்கு விஷயங்கள் புரிந்தது. அதனால்தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அன்புமணி ராமதாஸுக்கு வெற்றி. டாக்டர் ஐயா எஸ் ராமதாஸ் 84 வயது இளைஞருக்கு ஒரு தோல்வியாகத்தான் நான் கருதுகிறேன். அதைத்தான் டெல்லியிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய பார்வையாக டாக்டர் ஸ்ரீதர் நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சார், இப்போ என்டிஏல தேமுதிக வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ OPS TTV, அதுக்கு மேல முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிகர் அண்ணாமலை சார். எங்க சார் இவங்கெல்லாம் எங்க? என்னை பொறுத்த மட்டில் பாஜகவினுடைய நூதனமான முயற்சிகள் சார். நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் அவ்வளவு ஈஸியாக எடை போட முடியாது சார். குறைந்தது 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் இந்த 2 தலைவர்களிடம் அருண்ஜேட்லி மூலமாகவும் சுஷ்மா ஸ்வராஜ் மூலமாகவும் நன்றாக பழகியவன், தெரிந்தவன். அவங்களுக்கு எல்லாம் புது புது ஆளை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க சார். ஆனா தமிழ்நாடு பாஜக ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் வந்துருச்சு பாருங்க. அண்ணாமலை கிட்டே நயினா நாகேந்திரனுக்கு ஒண்ணு வித்தவுட் எனி ஜர்க். அதே சமயத்தில் சில பின்னடைவுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இப்ப பாருங்க, ஸ்மிருதி இரானிக்கு தோத்து போயிட்டாங்க, ஒண்ணுமே பதவி தரல. அது தவிர தினேஷ் திரிவேதின்னு ஒருத்தர் இருக்காரு, குஜராத்திக்காரரு, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தாருங்க. அவர் ராஜ்யசபா MP 5 வருஷம் பதவி இன்னும் இருந்தது. மம்தா பானர்ஜி எதிர்த்து வந்துட்டாருங்க, பாஜக சேர்ந்துட்டாரு. அவர் துணை ஜனாதிபதி எல்லாம் சொன்னாங்க, ஆனா ஜெய்தீப் தங்கர் வந்துட்டாரு. ஆக மொத்தம் அது மாதிரியான ஸ்மிருதி இரானி போன்றவர்கள், ஏன் அனுராக் தாக்கூர் அவரையே இன்னும் அகாமடேட் பண்ண. அப்படி இருக்கும் நிலையில் கண்டிப்பாக ஆந்திராவிலிருந்து ராஜ்யசபாவிற்கு ஒரு RSS தலைவரை கொண்டு வந்து நரேந்திர மோடி ஒரு பெரிய சாதனையை சாதித்திருக்கிறார். அதன் மூலமாக ஒரே ஒரு செய்தி, கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு பதவி காத்து கொண்டிருக்கிறது. பொறுமை வேண்டும், நரேந்திர மோடியிடம் பொறுமை வேண்டும் அரசியலில். பாருங்க, DMK-ல பாருங்க ஸ்ரீதர், எல்லாம் சைலண்டா இருப்பாங்க சார், இன்க்ளூடிங் துரைமுருகன். ஜம்ப் பண்ணீங்கன்னா அவுட். தட் நரேந்திர மோடி டஸ் நாட் லைக் இட். எனக்கு நான் நேர்ந்த அனுபவத்தை சொல்றேன். ஸ்மிருதி இரானி எங்க இருக்காங்க இப்போ? கலிபோர்னியால லெக்சர் கொடுக்கறதுக்கு உங்க ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. அதே மாதிரி டாவோஸ்ல போறாங்க, அவங்களே போய்க்கிறாங்க. ஒரு ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி காலில் வெந்நீர் கொட்டிங்க அப்படி தட்ட தளிக்கிறாங்க. சஞ்சய் பண்டி உங்களுக்கு நல்லா தெரியும், யூ நோ ஹிம் வெரி வெல். அவர் எங்க இருக்காரு பாருங்க. அவர் மாதிரி ஆளுங்கெல்லாம் கட்சிக்கு தேவைங்கிறது நரேந்திர மோடிக்கு தெரியும். ஸ்ரீதரை விட, ராஜகோபாலனை விட அண்ணாமலைக்கு என்ன பதவி தர வேண்டும் என்று அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் நட்டாவிற்கும் நன்றாக தெரியும். அது மாதிரிதான் பண்ணுவாங்க. நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. யூ மே பிகம் அனதர் சுப்பிரமணிய சுவாமி. ஆக மொத்தம் இப்ப நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, ஓபிஎஸ் நிதானம் காட்பவர். அதையும் தவிர இன்னொன்னு கேட்டீங்க, டிடிவி தினகரன் கண்டிப்பாக நரேந்திர மோடியைத்தான் அகில இந்திய அளவில் நான் தலைவராக பார்க்கிறேன் என்று நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருக்கிறார். டிடிவி தினகரனையும் பன்னீர்செல்வத்தையும் கண்டிப்பாக அமித்ஷா கூடிய விரைவில் சந்திக்க இருக்கிறார், டெல்லிக்கு அழைக்க இருக்கிறார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிந்தவுடன் பல இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் நடக்க, உலக பிரச்சனைகள் இருப்பதனால் அதையெல்லாம் முடித்துக் கொண்டு கண்டிப்பாக தமிழகத்தின் பற்றி கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆபரேஷன் ரைசிங் ஸ்டார் மூலமாக இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் முடிஞ்சதன் மூலமாக இன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு டாஸ்மாக் நடக்கிறது மாதிரி தமிழ்நாடு பக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வை திரும்பி இருக்கிறது. வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஒரு வாரத்தில் ஒண்ணு ஸ்ரீதர், நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறை, அமித்ஷாவினுடைய அணுகுமுறை, நட்டாவினுடைய அணுகுமுறை, தாங்கள் பொறுமை காக்க வேண்டும். பேஷன்ஸ், யூ நீட் பேஷன்ஸ். நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா கட். ஓகே சார், மேலும் பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.